ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸில் கியர் ஒயர் யூஸ் பண்ணி எப்படி ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறதுக்கு கியர் ஒயரோட மெஷர்மெண்ட் எவ்வளோ வேணும் அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கியர் ஒயர் பார்த்திங்கன்னா நமக்கு 3 கலர்ஸில் கிடைக்கிது. ஸோ இப்போ என்கிட்ட கோல்டு கலர்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த கலர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ப்ரேஸ்லெட் சைஸ் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு. ஸோ நான் இன்றைக்கி 7 இன்ச்சு சைஸில் தான் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு சைஸு கூடால திருப்பி ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ டோட்டலாக 9 இன்ச்சு. ஸோ நம்ம இப்போ கியர் ஒயர் எவ்வளோ கட் பண்ணணும்னா 9 இன்ச்சில் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இது நீங்கள் பிகினர்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 3 இன்ச் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ 10 இன்ச்சில் கட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ அந்த மாதிரி 10 இன்ச்சில் நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கு பிறகு நீங்கள் 2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாலே போதும். கியர் ஒயர் கட் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கியர் லாக் ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறது கியர் லாக் தான். ஸோ இந்த கியர் லாக் ஆட் பண்ணதுக்கு பிறகு ஒரு ஜம்ப்ரிங்ஸும் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம கடையில் ஜம்ப்ரிங்ஸ் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப டைட்டாலாம் க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் திருப்பி அதை நல்லா டைட்டாக அதை டைட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ ஓப்பன் இல்லாத அளவில் நம்ம அதை ஜம்ப்ரிங்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கு பிறகு இப்போ அந்த கியர் ஒயரில் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ கியர் ஒயரை லைட்டாக இந்த மாதிரி வளைச்சிடுங்க. வளைச்சிட்டு இப்போ கியர் ஒயரோட எண்டை கியர் லாக்குள்ளாடி விட்டு நம்ம வெளியில் எடுக்கணும். இதில் பண்ணியிருக்கிறது மாதிரி நீங்கள் கியர் ஒயரோட எண்டை கியர் லாக்கில் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இந்த ஒயரோட எண்டை நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அது டைட் ஆகிடும். ஸோ நீங்கள் டைட் ஆனதுக்கு பிறகு தான் நம்ம அந்த கியர் லாக்கை டைட் பண்ணணும். ஸோ நீங்கள் கையால் நம்ம உருவும்போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளேயர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளேயரில் அந்த ஒயரை நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்துடுங்க. இழுத்திங்கனாலே டைட் ஆகிடும். ஸோ டைட் ஆனதுக்கு பிறகு நீங்கள் அதுக்கு பிறகு தான் நம்ம அந்த கியர் லாக்கை டைட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கியர் லாக்கை நல்லா டைட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டைட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கியர் ஒயர் லைட்டாக பெண்ட் ஆகிருக்கு. அந்த பெண்ட் ஆனதை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எண்டில் ரெடி பண்ணதுக்கு பிறகு ஒவ்வொரு பீட்ஸாக நம்ம ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஜெல்லி பீட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஒயரோட எண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் ஒயர் வெளியில் தெரியும். ஸோ அந்த ஒயரை ஒரு பீட்ஸோடு உள்ளே விட்டுட்டு அதுக்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய பீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீட்ஸ் ஆட் பண்ணதுக்கு பிறகு இப்போ இதை மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இப்போ இதோட மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா 6.3 இன்ச்சு தான் இருக்குது. ஸோ நமக்கு 7 இன்ச்சு ப்ரேஸ்லெட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணும்போது நமக்கு 6.5 இன்ச்சு சைஸில் நமக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம திருப்பி ஜம்ப்ரிங்ஸும் அந்த ஹூக்கும் ஆட் பண்ணும்போது நமக்கு 7 இன்ச்சு சைஸில் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ண முடியும். இப்போ இதில் நான் எக்ஸ்ட்ரா பீட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஒரு பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்க்கும்போது எனக்கு 6.6 இன்ச்சு சைஸில் இருக்குது. ஸோ நமக்கு 6.5 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கூட இருக்கலாம். பட் ஆனால் கம்மியாக மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இப்போ எனக்கு 6.6 இன்ச்சு சைஸில் நான் பீட்ஸ் ஆட் பண்ணி முடிச்சிருக்கிறேன். ஸோ மிச்சம் இருக்கக்கூடியதில் பார்த்திங்கன்னா நம்ம ஹூக்கு இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ இந்த எண்டுலேயும் ஒரு கியர் லாக் நம்ம ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதோட ஒரு ஜம்ப்ரிங்ஸையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம கியர் ஒயரோட எண்டை கியர் லாக்குள்ளே விட்டு டைட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதில் எப்படி பண்ணியிருக்கணும் அதே மாதிரி பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் ரெகுலராக பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு பிடிச்சி இழுத்துடுங்க. ஸோ இழுக்கும்போது உங்களுக்கு அந்த கியர் ஒயர் வரல அப்படின்னா நீங்கள் அந்த பீட்ஸை அதாவது கியர் லாக்கை நீங்கள் மூவ் பண்ணி விட்டிங்கனாலும் ஈஸியாக உங்களுக்கு டைட் பண்ணிக்கலாம். நம்ம டைட் பண்ணும்போது ஜம்ப்ரிங்ஸை இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம ஒயரை இழுத்தோம் அப்படின்னா ஈஸியாக டைட் பண்ண முடியும். ஸோ உங்களால் முடியலன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ளேயரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளேயரை வச்சு நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே டைட் ஆகிடும். நல்லா டைட் பண்ணதுக்கு பிறகு ப்ளேயர் யூஸ் பண்ணி கியர் லாக்கை லாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லாக் பண்ணிவிட்டோம். இப்போ அதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒயரை ஒரு பீட்ஸுக்குள்ளாடி விட்டுட்டு அதுலேயும் எக்ஸ்ட்ரா வெளியில் தெரியுது அப்படின்னா அதை நம்ம கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெளியில் தெரியுது. ஸோ இதை நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹூக் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நான் இதில் எடுத்திருக்க ஹூக் பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர் ஹூக் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஹூக் ஆட் பண்ணுறதுக்கு ஜம்ப்ரிங்ஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஹூக்கை ஜம்ப்ரிங்ஸுக்குள்ளாடி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஜம்ப்ரிங்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஜம்ப்ரிங்ஸை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரேஸ்லெட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் கியர் ஒயர் யூஸ் பண்ணி ப்ரேஸ்லெட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இந்த ப்ரேஸ்லெட் வந்து ஸ்ட்ரெச்சபிள் ப்ரேஸ்லெட் கிடையாது. நம்ம ஒயர் யூஸ் பண்ணியிருக்கிற நாளைக்கு நம்ம 7 இன்ச்சு சைஸில் தான் மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம அந்த ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ 7 இன்ச்சு சைஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ரேஸ்லெட் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த ப்ரேஸ்லெட் பார்த்திங்கன்னா நம்மளே வந்து இந்த மாதிரி வேர் பண்ண முடியாது. ஸோ யாருடைய ஹெல்ப்பில் தான் இதை வேர் பண்ண முடியும். சப்போஸ் யாருமே இல்லை நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி டேப்பை வந்து ஃபஸ்ட்டு டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா ஈஸியாக லாக் ஆகிடும். ஸோ வந்து இந்த ப்ரேஸ்லெட் எப்படி பண்ணணும், இதுக்கான மெஷர்மெண்ட்டு ஸோ எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி மாடலில் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் வீடியோ கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.